அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது காமன் சென்ஸ் சேனல். பேய் என்றால் என்ன? சாமானியர்கள் பேய் பற்றி கொண்டுள்ள அபிப்பிராயம் என்ன? வாருங்கள் பார்க்கலாம். பேய் என்பது ஒருவர் இறந்த பின்பு அவரின் ஏதோ ஒரு வகை எச்சம் இருந்து அவர் வசித்த இடங்களில் அலைந்து கொண்டிருப்பதான ஒரு வகை நம்பிக்கை. குறிப்பாக தற்கொலை செய்து கொண்டவர்கள், விபத்து அல்லது கொலை போன்றவற்றால் அவருடைய இறப்பு காலம் வருவதற்கு முன்பதாகவே மரணம் அடைந்தவர்கள். அவர்கள் இறப்பு காலம் வரும் வரை பேயாக அலைந்து கொண்டிருப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை ஆசிய நாடுகளில், குறிப்பாக இலங்கை, இந்தியாவில் பெரும்பான்மையானவர்களிடம் இருந்து வருகிறது. இது ஒரு மூட நம்பிக்கை என்றாலும் ஆன்மீக நம்பிக்கை கொண்டவர்களிடையே இது அதிக அளவில் இருக்கிறது. பேய் பற்றி விஞ்ஞானம் என்ன சொல்கிறது? பேய் என்பது மனிதனின் ஒரு கற்பனை உருவாக்கம் மட்டுமே. அதாவது பேய் இருக்கா இல்லையா, பார்த்திருக்காங்களா பார்க்கலையா, நம்பலாமா நம்பப்படாதா, இது எனக்கு தெரிஞ்சா. பேய் மீது அதிக நம்பிக்கை கொண்ட மனிதர்கள் அவர்களின் நரம்பு தளர்ச்சியாலும் இருதய குறைபாட்டாலும், அதாவது ஹார்ட் பீட் நபர்கள் உணரப்படக்கூடிய ஒரு காந்த புலத்தின் வெளிப்பாடு. இங்கிலாந்து நாட்டு மனத்தத்துவம் மற்றும் நரம்பியல் வல்லுநர் பிராக்லைட் காந்தவியல் மீன்புலம் மூலம் ஆராய்ச்சி நடத்தி பேய் பிசாசு இல்லை என்று உறுதி செய்துவிட்டார். அதை மக்களுக்கு உணர வைப்பதற்காக பேய் பிசாசு இருப்பதாக கூறப்படும் தற்போது புழக்கத்தில் இல்லாத 800 வருட பழங்கால கட்டடம் ஒன்றில் பாதிக்கப்பட்டவர்களை கொண்டு ஆராய்ச்சியில் ஈடுபட்டார். அதில் பேய் மற்றும் பிசாசு பிடித்தவர்கள் தங்களுக்கு பேய் பிடித்த போது திடீர் சத்தம் கேட்டதாகவும், இன்னும் ஒரு சிலர் குழந்தை அழுவது போல சத்தம் கேட்டதாகவும், வேறு சிலர் திடீரென தன்னை யாரோ தொட்டுவிட்டு மறைந்து விட்டது என்று கூறினார்கள். சிலர் கூறியது மட்டுமல்லாது அந்த கட்டிடத்தில் மரணித்த சிலரின் சுபாவங்களைப் போல் தாங்களும் நடந்து கொண்டார்கள். இவர்களை வைத்து ஆராய்ந்த பிராக்லைட் பேய் பிசாசு இருப்பதாக கூறப்படும் இடத்தில் இருந்து வழக்கத்திற்கு மாறான காந்த புலம் வெளிப்பட்டிருக்கிறது. மூளையில் சில நரம்புகள் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த இடங்களுக்கு செல்லும் போது, அல்லது அதிகமான உணர்ச்சி வசப்படுகிறவர்கள் அந்த இடத்திற்கு செல்லும் போது வழக்கத்திற்கு மாறான காந்த புலம் மேற்கூறிய பிரமைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த காந்த புலத்தின் தாக்கத்தினால் பேய் மீது கொண்ட அதீத நம்பிக்கை, பயத்தினாலோ சிலர் தங்கள் மீது பேய் பிடித்துள்ளது என்று எண்ணி இறந்த ஒருவரின் சுபாவங்களை வெளிப்படுத்துகிறார்கள். எனவே பேயோ பிசாசோ அதை செய்யவில்லை என்று கூறியதோடு நின்று விடாமல் விஞ்ஞான கருவிகளுடன் அவர்களுக்கு அதை நிரூபித்தும் காண்பித்தார். அப்போது ஒருவர் பேய் விரட்ட என விசேடமாக கை தேர்ந்தவர்கள் சிலர் பேய் பிடித்தவர்களை சாதாரண நிலைக்கு கொண்டு வருகிறார்களே, அது எவ்வாறு சாத்தியமாகிறது என கேட்டபோது அதற்கு அவர் அளித்த விளக்கம், ஆமாம், உண்மைதான். நீங்கள் குறிப்பிடும் நபர்கள் செய்வதும் உடல் சமநிலையை பேணுவதற்கான ஒரு வழிமுறையே. அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களின் நரம்புகளின் உணர்ச்சிகளை தூண்டி பாதிக்கப்பட்ட நரம்புகளை மீள் இயங்க செய்து அவர்களை சுயநிலைக்கு கொண்டு வருகிறார்கள். எனவே பேய் உண்டா இல்லையா? இதுவரை பேய் உள்ளதென எந்த ஒரு தகுந்த முறையிலும் மந்திர ஆசாமிகளின் செயல்கள் நிரூபிக்கப்படவில்லை. ஆனால் பேய் என்பது ஒரு கற்பனை உருவாக்கம் என்று விஞ்ஞானம் நிரூபித்து விட்டது. எனவே நாமும் பேய் பற்றிய மூட நம்பிக்கையை புறந்தள்ளி இவ்வாய்வின் பிரகாரம் பேய் என்பது
மனிதனின் ஒரு கற்பனை உருவாக்கம் என்ற முடிவுக்கு வருவதோடு நின்று விடாமல் எப்போதும் மன தைரியத்தோடு இருந்தால் காந்த சக்தி மட்டுமல்ல, வேறு எந்த சக்தியாலும் நம்மை எதுவும் செய்துவிட முடியாது.